இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பிரியாணி தான் செய்ய போகிறோம்ப்பா. எப்படி மாஸ்டர் பாருங்க எப்படி தலையில் துண்டெல்லாம் கட்டிட்டு எப்படி உட்காந்துருக்காருன்னு. உடனே இவர் கட்டி விட்டுருவாரு. வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு தக்காளி வெட்டிக்குவோம். வெங்காயம் வெட்டுது, அடுத்து தக்காளி, தக்காளி வெட்டிக்குவோம். தக்காளி வெட்டிப்போம். தக்காளி வெட்டிக்குவோம். கொத்தமல்லி, கொய்னாக்கரை கொஞ்சம் நைஸ் பண்ணி வச்சுக்குவோம். கொய்னா கொத்தமல்லியா? எதுனா கொய்னா கொத்தமல்லி அவங்களுக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. என்ன பத்து தான் எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு அரைச்சதை தான் சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க. மஞ்சள் போட்டு வசிக்குவோம். எப்படி போட்டு இதை அலசியாச்சா? வசிக்கிட்டு இருக்கோம். அலசுங்க அலசுங்க அலசுங்க. இப்போ கொஞ்சம் வடி விட்டு தண்ணி ஊற்றி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வடி போட்டு அலசிக்கிறோம். ஓகே, ரெடி. மறுபடியும் சொல்லுங்க. ரெடி. என்ன ரெடி? அடுப்பு ரெடி. அடுப்பு ரெடியா? என்ன அடுப்பு ரெடி? எண்ணெய் ஊற்றிக்குவோம். எல்லாம் புதுசாக மாற்றியாச்சு. அப்புறம் இது பண்ணிக்குவோம். பட்டை, கிராம்பு இறக்குங்க இறக்குங்க இறக்குங்க. அப்படியே இருக்குண்டு இது போடு. என்னது? ஏலக்காய், ஏலக்காய், கிராம்பு. பச்சை மிளகா, எப்படி வெங்காயம் மட்டுமா? இல்லை கட்டி ஆனியனை இறக்கிப்போம். போட போட நான் சொல்லுவேன். நானும் மாஸ்டர் தான். இந்த வெங்காயம் இன்னும் சேவக்கணும். பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்க எப்படி சேவக்குதுன்ட்டு. நான் இறங்கிட்டேன்னா எப்படி திரும்ப வரான்? இல்லை சாந்துட்டு வருது. எத்தனை கிளாஸ் இருக்கு? இந்த பின்னாடி உப்பு போட்டுக்கோ. கொஞ்சம் உப்பு. கிண்டுப்பா. கொண்டா கிண்டுறதுக்கெல்லாம் ஆள் வேற ஆள் இருக்கு. கசகசா சமைச்சிருவோம். போட்டுப்போம். இஞ்சி போட்டு பேஸ்ட்டு. கிண்டுப்பா. உள்ள எப்படியாச்சு உள்ளாலே கிண்டு. கறி போட்டுக்குவோம். கறி
ரெண்டு தயிர் ஊற்றிக்குவோம். மிளகாத்தூள் போட்டுக்குவோம். வீட்டு மிளகாத்தூள். சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம். என்ன கட்டுறது என்ன எனக்கு கண்டது இல்லை. கறி மசாலா கொஞ்சம். கரம் மசாலா. அடுத்தது பிரியாணி. பிரியாணி மசாலா. உப்பு போட்டுக்கிறா. இன்னும் கொஞ்சம் மட்டும் போடணும். வெங்காய்க்கடல் உப்பு தூக்கிட்டாச்சு. கலக்கிட்டு பாருங்க. கலக்குங்க கலக்குங்க. அரிசி போட்டுக்குவோம். தலையில் கட்டின தலைப்பாக்கிட்டு தான் வேறு லெவலு. மூடி வச்சுக்குவோம். நெய் ஊற்றுறோம். எல்லாம் தம் போட்டலாம்ல? போட்டலாம் அவ்வளோதான். சீக்கிரம் மல்லித்தழை போட்டுவோம். மல்லித்தழையை தூவி விடுங்க. ரொம்ப இருட்டி விட்டு என்ன பண்ணுறது? எல்லாம் எப்படி பிரியாணி தம் போட்டு இறக்கிட வேண்டியதான். மூடு வை அல்லடி மூடு கண்டி எப்படி மூடு போட்டு. அவ்வளோதான், பிரியாணி மூடியாச்சு. தம் இறக்கிட வேண்டியதான். நல்லெண்ணெய் செக்கெண்ணெய். கடுகு போடுவோம். எண்ணெய் கொதிச்சுட்டு கடுகு. சுற்றிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இல்லை இறக்குங்க வேகமா வேகமா போட். ஏலக்காய் எல்லாம் கொண்டா போடு. எல்லாத்தையும் டைம் ஆகுதுன்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கறக்கியாச்சு. அடி சூடு பட்டு ஒன்று வச்சிக்கிட்டு தான் கூடாது. நல்லா இருக்குங்களா திங்கிறதுக்கு? நல்லா இருக்கும். என்ன ஒன்று தின்னு பாரு. எல்லாத்தையும் ஒன்றா இறக்கி விட்றீங்க. ஆமாம், அப்புறம் பார்த்து வேண்டியதானே. டைம் பாஸ் பண்ணக்கூடாது. வெங்காயம் கருவேப்பிலை போடு. எப்போ கொடுக்குறது கருவேப்பிலையே? வா ஓகே. தக்காளி. மணியே 8 மணி ஆயிட்டு. எப்போ தான் முடிச்சிங்க? இந்த ஆயிட்டு அவ்வளோதான். மணி 8 ஆயிட்டு. ஆமாம், இப்போ என்ன? ஆமாம் 8 மணி ஆயிட்டு. சீக்கிரம் முடிங்க. முடிஞ்சது அப்புறம் என்ன? எனக்கு வேறு வேலை இருக்குது. என்ன செய்யறீங்க இப்போ? சிக்கன் கிரேவி தான். சிக்கன் கிரேவி எதுக்கு? பிரியாணிக்கு. பிரியாணி தான். பிரியாணினால நம்ம தான். ஆமாம், நம்ம தான். கசகசா சோம்பு. மறுபடியும் சொல்லுங்க. கசகசா சோம்பு.
டக்குன்னு தண்ணியை வச்சு அலசி டக்குன்னு ஊற்று. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்ல திக்காக வேணும். கறி போடுறோம். என்ன கறி? மட்டனா சிக்கனா? சிக்கன் கிரேவி. என்ன மாஸ்டர் திடீர்னு சிக்கன் கறி கிரேவி பிரியாணிலாம் என்ன விஷயம்? இது விசேஷம் வந்து கார்த்திகை ஒன்று மாலை போடுறதுனால இதை கவுச்சி சேர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நாளே 2 நாளைக்கு முன்னாடியே செஞ்சிடுவோன்னு பிரியாணி போட்டு செஞ்சிடுவோன்னு ஒரு ஆசைப்பட்டோம். அதை உடனே செஞ்சிடுவோங்கிறதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணுறோம். என்னென்னா மாலை போட்டுச்சுன்னா கவுச்சி திங்க முடியாதுல்ல, ஒரு மண்டலம் அப்படியே இருக்கணும். என்ன இது என்ன மசாலா? அப்புறம் இந்த டீமில் சிக்கன் மசாலா, கரம் மசாலாவா? கறி மசாலா. இந்த டீம் மொத்தமாக மாலை போடுது, அதனால் சிக்கன் படி இந்த டீம் மொத்தமாக மாலை போடுறதுனால இன்றைக்கி கவுச்சி எடுத்து ஆக்கியாச்சு. குழம்பு மிளகாத்தூள், தண்ணி தூவா, மிளகா பொடி போடுவா, மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள். என்ன தூள்? வீட்டு மிளகாத்தூளியா? தண்ணி சேர்த்துக்குவோம். வாட்டர் சேர்த்து விட்டுறாத, நம்ம பிரித்து வைப்போம். ஓகே, சீக்கிரம் 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 சீக்கிரம். எப்படி இருக்கு? எப்படி இருந்திருக்கு? என்ன அதுதான் ஓகே ஓகே ஓகே. எட்டிக்கு ஆயிட்டல சார், எடுத்து 2 கிண்டு காட்டுங்க. கிண்டுங்க உடச்சி. அப்புறம் என்ன உடைக்கிறதுன்னா அதுதான் அப்படி இப்படி எடுத்து காட்டுறது தான். அவ்வளோதான், தம் பிரியாணி தான். பெத்த பீஸா காட்டுங்க. பெத்த பீஸா அருமையாக இருக்குது. லைட்டாக கொத்தி எடுக்கும். கடையில் கொடுத்து ஒரு நம்பி விடுங்க. அவ்வளோதான் அவ்வளோதான் பிரியாணி. கீரை கொடுத்துக்கிட்டு ஒயினாகிற புதினாகிற கிரேவி ரெடியா? ஓகே. பிரியாணி தின்னலாம்ல? தின்னலாம். திங்கெல்லாம் சீக்கிரம் இறங்குங்க, இன்னும் 9:30 ஆகிட்டு. பீஸு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான். என்ன சீக்கிரம் வந்து மணி 9:30 ஆகிட்டு. அது கொஞ்சோண்டு வச்சேன் போய் அந்த கொஞ்சோண்டு குடிக்கிறது. உப்பு இருக்கானு பார்த்துக்கிட்டு தான் ரெடி பண்ணணும். உனக்கு வரப்பு பிடிக்காது. டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். இந்தாங்க சாப்பிடுங்க, பாருங்க எப்படி இருக்குன்னு. பிரியாணி ரெடி தான். இலையை போட இறங்க வேமா. பிரியாணி ரெடி, உஸ்கா ரெடி. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுப்பா. சிக்கன் இது தொக்கு கிரேவி. பேருப்பா அடாடா. அதை தரன்னு போகுதுப்பா உள்ள. சூப்பர்.